ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் காயல்பட்டினம் கலரி கறி செய்ய போகிறோம். இந்த கலரி கறி வந்து காயல்பட்டினம், நாகர்கோயில், கீழக்கரை போன்ற இடங்களில் ரொம்ப ஃபேமஸானது. பொதுவாகவே பாய் வீட்டு கல்யாணம்னால பிரியாணி தான் ஹைலைட் பண்ணும். ஆனால் இந்த சைடு கல்யாணத்தில் வந்து பிரியாணியோட இந்த நெய் சோறும் இந்த கலரி கறியும் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி நம்ம கலரி கறியும் கலரி ரசமும் வைக்க போகிறோம் வித் நெய் சோறோட. ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் குக்கர் வச்சு, இதை நீங்கள் வந்து குக்கரில் செய்யணுன்னு அவசியம் இல்லை, சட்டியிலேயே செய்யலாம். ஆனால் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கறி வேகிறதுக்கு. அதே போல் நம்ம நிறைய குவான்டிட்டியில் செய்யும்போது சட்டியில் அடுப்பை பற்ற வச்சு செய்யும்போது கறி வந்து மட்டன் வெந்துடும். நம்ம ஸ்டவ்வில் கொஞ்சமாக செய்யும்போது மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் செஞ்சாலும் அதே டேஸ்ட்டு தான் வரும். இதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் 25 கிராமு, நெய் 25 கிராமு, ரெண்டும் சேர்ந்து. இது மெயினாக நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். ஸோ இப்போது நம்ம வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, சாம்பார் வெங்காயம், அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து கருவேப்பிலை வாசனை தான் மெயின். இது வந்து காயல்பட்டினம் செய்து வந்து மாப்பிள்ளை சோறு, மாப்பிள்ளை கறி அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை அதாவது புது மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது அந்த விருந்துலேயும், அதே போல் கல்யாண விருந்துலேயும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கறியாக இருக்கும். இதோட நம்ம வந்து எப்படி செய்யலான்னு இப்போ பார்ப்போம். வெங்காயம் வேகும்போதே இந்த முழு கரம் மசாலா போட்டுக்கலாம். அதாவது ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு. இது இவ்வளோ தான் இதுக்கு வந்து கரம் மசாலா. இது தவிர்த்து கரம் மசாலா எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அந்த கறிக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா இதோடய போட்டு வதக்கிக்கலாம். தயிர், இஞ்சி பூண்டு எல்லாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்ம கொஞ்சோண்டு தாளிப்பு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம வந்து கலரி ரசம் செய்கிறதுக்கு. இப்போ இதில் நம்ம மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் குக்கரில் போட்டாச்சு, அந்த தாளிப்பில் போட்டாச்சு. இப்போ மட்டனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் வரும் இல்லைங்களா, அந்த வெங்காயம் வந்து நான் ஒரு 3 சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இதுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ அதோட தயிர், 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. போக மீதி மசாலாலாம் போட்டுக்கலாம். இந்த கலரி கறிக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், நான்
கிலோ கறி எடுத்துருக்கறதுனால இந்த அளவுக்கு மசாலா எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்திங்கன்னா இதில் எல்லாம் பாதி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி. ஸோ கரம் மசாலா அங்கே நம்ம முழுசாக போட்டோமே, பட்டை லவங்கம் ஏலக்காய், அது தவிர நம்ம கரம் மசாலா இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. முக்கியமான விஷயம், தக்காளியே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுதான் இதோட கலரி கறியோட மசாலா. இதை வந்து நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிற இந்த மசாலா எல்லாம் ஒன்றா இந்த குக்கரில் போட்டு விட்டு இதை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும், 2 நிமிஷம் வரைக்கும் விசில்லாம் போட தேவையில்லை, சும்மா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது 2 நிமிஷம் கழிச்சு இது ஓப்பன் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விடலாம். காயல்பட்டினம் ஸ்பெஷல் கலரி கறி. இப்போது இதில் நம்ம இந்த கறி வேகிறதுக்கான அளவு தண்ணியை ஊற்றி வேக விட்டுறலாம். கறி நல்லா வேகட்டும். இந்த கறி வேகிறதுக்குள்ளே நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம், கலரி ரசம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கறி அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, கறி வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போது இந்த கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஆயிடுச்சு. இதை குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் வந்ததும் நம்ம விசில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நம்ம கறி வேகிற அளவுக்கு விட்டுருவோம். அதாவது 90% கறி வேகணும், அந்த அளவுக்கு விசில் வரணும். இப்போ விசில் போட்டு இதை வேக விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம கலரி ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம், அரைச்சிடக்கூடாது, நுணுக்கணும். இது வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கிக்க, இல்லை உங்களாண்ட வந்து அந்த நுணுக்கிறது இருந்துச்சுன்னா இடுக்கி அதில் நுணுக்கிக்கலாம். என்னாண்ட இருக்குது, பட் எனக்கு வீடியோக்காக நான் ஜாரில் போட்டேன். ஸோ இதை நுணுக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நுணுக்கி எடுத்தாச்சு. இதோட நம்ம தேங்காய், ஒரு துண்டு தேங்காய் வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 3, மல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இது எல்லாத்தையும் இதுவும் குறைன்னு நுணுக்கிட்டு வந்துட்டோம். அரைச்சிடக்கூடாது பேசாமல், நம்ம ரசத்துக்கு எப்போவுமே பண்ணுற மாதிரி தான். இந்த அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் ரசத்துக்கு ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த தக்காளியை போட்டு நல்லா பிழிஞ்சிக்கங்க. இப்போ இதில் இந்த பேஸ்ட்டும் போட்டுடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, பேஸ்ட்டு கிடையாது, குறைன்னு நுணுக்கி எடுக்கணும், அதையும் இதில் போட்டுக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியும் போட்டுக்கலாம்.
தேவையான உப்பு போட்டு நமக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த நெய் சோறோட இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை தாளிச்சிடலாம். ரசத்துக்கு நம்ம கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததும் கொஞ்சோண்டு கடுகு, வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை இதில் ஊற்றிடலாம். ரசம் கொதிக்கக்கூடாது, நுரைச்சி வரணும். நம்ம எப்போவுமே ரசம் வச்சா எப்படி வந்து நுரைச்சி வருமோ அந்த அளவுக்கு நுரைச்சி வந்தால் போதும். இதை நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. ஸோ இந்த ரசம் வந்து ரசம் நுரைச்சி வர ஒரு 5 பாதாம் 5 முந்திரி ஊற வச்சுருக்கு. இதை வந்து அரைச்சி இந்த கறி வெந்துருச்சுன்னா ஒரு 90% வெந்துருச்சுன்னா குக்கர் ஓப்பன் பண்ணி இதை ஊற்றி விட்டுடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ரசம் இந்த மாதிரி நுரைச்சி வரணும். நுரைச்சி வந்த பிறகு நம்ம இந்த எடுத்து வச்சோம் இல்லையா தாளிப்பு, அந்த தாளிப்பு எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த கலரி கறிக்கு தாளித்த தாளிப்பு இதில் போட்டு விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம ரசம் கலரி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம நெய் சோறுக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், வெள்ளை சோறுக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டான ரசம். ஸோ கலரி ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். கறி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதில் ஒரு துண்டு மாங்காய், அதாவது மாங்காய்னா நம்ம நிறைய போட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து புளிப்பு வந்து இதுக்கு வந்து தயிர் மட்டும்தான் போட்டிருக்கோம். தக்காளி இதில் போடக்கூடாது. ஸோ தக்காளிக்கு பதிலாக இந்த மாதிரி சும்மா ஒரு துண்டு மாங்காய் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி இதில் போட்டுடணும். இந்த மாங்காய் போட்டதே தெரியக்கூடாது. மாங்காய் ஃபுல்லாக கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும். இப்போ நீங்கள் இதில் வந்து வாழைக்காய் கூட போடலாம். வாழைக்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வாழைக்காய் போடல. இதில் வாழைக்காய் கூட போடுவாங்க. இதோட நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி பேஸ்ட் போட்டுக்கலாம். பாதாம் முந்திரி பேஸ்ட் போட்டாச்சு. கசகசா போட விருப்பம் உள்ளவங்க போடலாம். கசகசாவும் போடுவாங்க. ஆனால் சில இடத்துல கசகசா இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கசகசா யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே அப்படியே விட்டுருங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்து நிற்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். அந்த கறி கொதிக்கிறதுக்குள்ளே, குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம நெய் சோறு செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் வந்து சட்டியில் ஊற்றிருக்கேன். அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், முக்கால் கிலோ அரிசிக்கு ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும்
3 டேபிள் ஸ்பூனு கடலை எண்ணெயும் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் தாளிக்க போட்டாச்சு. இதோட ஒரு 10 பல்லு முந்திரி போட்டுக்குங்க. முந்திரி எல்லாம் சேர்ந்த உடனே ஒரு 4 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் போட்டாச்சு. இது நான் வந்து 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் நெய் சோறுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வேகட்டும். கறி நல்லா வெந்து, மாங்காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் மேலே வந்துடுச்சு. ஸோ இது வந்து கலரி கறி வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய் சோறு ஆக்கிட்டோன்னா சமையல் வேலை முடிஞ்சிடும். வெங்காயம் வதங்கும் போதே 4 பச்சை மிளகா போட்டுருங்க. ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிங்க் கலரில் வந்தால் போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி பிங்க் கலராக வந்தால் போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு மல்லி புதினா போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் வந்துடுச்சு. இப்போது 1:2 என்ற ரேஷியோவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சுட்டேன். 1:2 என்ற ரேஷியோவில் ஊற்றணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஒரு கொதி வந்துடும். நம்ம அரிசி போட்டுடலாம். இவ்வளோ கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசியை இதில் போட்டுடலாம். இது நான் 3/4 கிலோ யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு நம்ம நெய் சோறு ரெடி ஆகிடும். இதை மூடி விட்டுடலாம். காயல் பட்டணம் கிளரி கறி, கலரி ரசம், நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நெய் சோறும் இந்த கலரி கறியும் இந்த கலரி ரசமும் இன்றைக்கி எங்கள் சேனலில் நாங்கள் செஞ்சு போட்டிருக்கோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். காயல் பட்டணம், கிழக்கரை, நாகர்கோயிலெலாம் ரொம்ப ஃபேமஸானது. எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலை ரெகுலராக பாருங்கள். எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.